Hello viewers, previous videoல ledger table இருந்து tallyல ledger எப்படி create பண்ணணும்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம voucher table இருந்து tally ERP9 softwareல voucher எப்படி create பண்ணணும்னு பார்க்கலாம். இதான் நம்ம create பண்ண voucher table. இதுல இருந்து தான் voucher நம்ம create பண்ண போறோம் tallyல. இந்த table இருந்து தான் create பண்ண போறோம். இப்போ நான் tally open பண்றேன். Tally open பண்ண உடனே Gateway of Tally dialog box appear ஆயிடுச்சுன்னா அதில் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் லெட்ஜர் வந்து ரெண்டு ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்னொன்று இன்வென்ட்ரி இன்ஃபோ. அதேமாதிரி தான் வவுச்சரும் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் ரெண்டு இருக்குது. நம்ம லெட்ஜர் எப்படி அக்கௌண்டிங் இன்ஃபோக்கு ரிலேட்டடாக போட்டோமோ அதே மாதிரி தான் வவுச்சர் இப்போது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கு ரிலேட்டடாக போட போகிறோம். இப்போ கேட்வே ஆஃப் டேலி டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆயிருந்தா ஸ்க்ரீனில் டேலி ஓப்பன் பண்ண உடனே ஓகே. சப்போஸ் யாருக்காவது கம்பெனி இன்ஃபோ டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், கேட்வே ஆஃப் டேலி டயலாக் பாக்ஸ்க்கு வந்துடலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், யாருக்காவது டேலி ERP9 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே கம்பெனி இன்ஃபோ டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுதுன்னா ஸ்க்ரீனில் அவங்க எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், கேட்வே ஆஃப் டேலி டயலாக் பாக்ஸ்க்கு வந்துடலாம். அதில் நம்ம இப்போது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் ஓப்பன் ஆகுது. நம்மளோட ஃபஸ்ட்டு வவுச்சர் என்னன்னு முதல்ல பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வவுச்சர். கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் ஆட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் 2 lakh, F6 ரெசிப்டில். அதோட வவுச்சர் டைப் வந்து F6 ரெசிப்ட். அதோட வவுச்சர் டைப்பில் தான் நம்ம போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் ஆட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 2 lakh, டேட் வந்து 1/4/2020. அந்த டேட்டில் போடணும். இப்போது வவுச்சர் டைப் என்னன்னு பார்த்தோமோ அந்த வவுச்சர் டைப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் க்ரியேஷன் டயலாக் பாக்ஸ் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன உடனே நம்ம F6 ரெசிப்ட் என்ன வவுச்சர் டைப்போ அந்த வவுச்சர் டைப் என்னன்னு உங்களுக்கு இங்கே காமிக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேமெண்ட் வவுச்சர் டைப்பில் இருக்குது. இப்போது நம்ம ஃபங்க்ஷன் ப்ளஸ் F6 இல்லைனா F6 ப்ரெஸ் பண்ணால் ரெசிப்ட் வவுச்சர் டைப்புக்கு இது சேஞ்ச் ஆகும். இங்கேயே உங்களுக்கு காமிக்கும் ஏதாவது ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா. இப்போ பாருங்களேன், நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன்னா இங்கே பேமெண்ட் மாறிடும். நம்ம வந்து மவுஸ்லேயும் கிளிக் பண்ணலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் F6 இல்லைனா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F6. நான் திருப்பியும் சொல்கிறேன், F6 ஆர் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F6 ப்ரெஸ் பண்ணால் ரெசிப்ட் என்ன வவுச்சர் டைப்போ அது வரும். இதுக்கு வந்து F6 ஆர் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F6. ஸோ ரெசிப்ட் வவுச்சர் டைப்புக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து டேட்டு கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அஃப்கோர்ஸ் டேட் இங்கே கரெக்டாக இருக்குது, 1/4/2020. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிரெடிட்னு காமிக்குது. நம்மளோட இது என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் ஆட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அதுதான் நம்மளோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு கிரெடிட்டில் காமிக்கிறதுனால நான் கேபிட்டல் இங்கேயே நம்மளுக்கு வந்துடும். நம்ம என்னென்னலாம் லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அவங்களே இங்கே காமிப்பாங்க, இந்த சாஃப்ட்வேரே காமிக்கும். அதனால நம்ம என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். கேபிட்டல் அமௌண்ட் என்ன பார்த்தோம், 2 lakh. 2 lakh. டெபிட்டில் என்ன போட்டோம், கேஷ். நம்மளோட என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் ஆட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் இங்கே காமிக்குது. என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 lakh டிவைஸ் வித் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நரேஷன் காமிக்கும். நம்மளோட நரேஷன் என்னதுன்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம எதுலேருந்து வவுச்சர் டேபிள் க்ரியேட் பண்ணோம், இந்த சம்லேருந்து தானே க்ரியேட் பண்ணோம். அதோட ஃபஸ்ட்டு என்ட்ரியை பாடுங்க.
ரிசீவ்டு கேபிட்டல் பை கேஷ், அதான் அதோட என்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா being received capital by cash, அந்த மாதிரி ஒரு நரேஷனை நான் கிரியேட் பண்ணிடுறேன். இதுதான் நரேஷன். எப்பயும் வந்து வவுச்சரில் ஒன்றுத்துக்கும் நம்ம நரேஷன் போடணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நரேஷன் கிரியேட் பண்ண அப்புறம் திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா மவுஸில் கூட எஸ்ன்னு கொடுக்கலாம் ஸ்க்ரீன் சேவ் பண்ணுறதுக்கு. அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போது அது சேவ் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் என்ட்ரி என்னன்னு பார்ப்போம். 4/4/2020 பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 50,000 F4 கான்ட்ரா அந்த வவுச்சர் டைப்பில் போடணும். ஃபங்க்ஷன் ப்ளஸ் F4 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா வெறும் F4 ப்ரெஸ் பண்ணணும். வவுச்சர் டைப் வந்து கான்ட்ரா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு வந்து 1/4/2020 தான் இருந்தது, அதனால நம்ம சேஞ்ச் பண்ணலை. பட் இதுக்கு வந்து 4/4/2020ன்னு இருக்குது, அதனால நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் இங்கேருந்து இங்கே எப்படி போகணுன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா மவுஸு, இங்கேருந்து நம்ம இங்கே போகணும்னா பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் இங்கே நம்ம வந்துடுவோம். 4/4/2020 நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போது கிரெடிட்டில் நம்ம என்ன போடணும், நம்மளோட என்ட்ரி என்னது, பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் டு கேஷ் அக்கௌண்ட்டு. கிரெடிட்டில் நம்ம போட வேண்டியது கேஷ். அமௌண்ட் எவ்வளோ, 50,000. அதை நம்ம என்டர் பண்ணணும். அதுக்குமா டெபிட்டில் என்ன போடணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட், அதுவும் 50,000. நரேஷன் என்னது, கொஸ்டினில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம போய் பார்க்கணும். கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க். அப்போ நம்ம நரேஷன் என்ன போடணும்னா being cash deposited in bank, being cash deposited in bank. ஸ்க்ரீன் சேவ் ஆகுது. திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் சேவ் ஆகிடும். நம்மளோட நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்க்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் என்ட்ரி என்னதுன்னா 5/4/2020 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராதா ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட். அதோட நரேஷன் என்னது, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராதா ட்ரேடர்ஸ். அதோட அமௌண்ட்டு 50,000. வவுச்சர் டைப் வந்து F9 பர்ச்சேஸில் போடணும். இப்போ நம்ம போடலாம். F9 பர்ச்சேஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் F9 ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா வெறும் F9. இப்படி வருது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் வந்து இப்படி வரும். பர்ச்சேஸ் F9 பர்ச்சேஸ் கிளிக் பண்ணால், இல்லைனா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F9 வெறும் F9 ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகும். இந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்ம எப்படி டெபிட் கிரெடிட் தானே நம்ம போடுறோம், குவான்டிட்டி சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அதுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு டெபிட் கிரெடிட் ஸ்க்ரீனுக்கு எப்படி போகணும்னா இங்கே ஆஸ் வவுச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். டெபிட் கிரெடிட் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போது நம்ம பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா டேட்டுக்கு வந்துடும். டேட் என்னன்னு பார்த்தோம், 5/4/2020 டேட்டு. கிரெடிட்டில் என்ன பொறுத்தோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்ட் டு ராதா ட்ரேடர்ஸ், அதுதான் என்ட்ரி. கிரெடிட்டில் போனால் ராதா ட்ரேடர்ஸ், அமௌண்ட் 50,000 பார்த்தோம்.
கிரெடிட்டில் டெபிட்டில் என்ன பார்த்தோம்? கிரெடிட்டில் ராதா ட்ரேடர்ஸ் பார்த்தோம். டெபிட்டில் வந்து பர்ச்சேஸ் 50,000. நரேஷன் என்னது? பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ராதா ட்ரேடர்ஸ். அதான கொஸ்டினில் இருந்தது. பீயிங் குட்ஸ் purchased from Radha Traders. Enter. திருப்பியும் enter. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 6/4/2020 கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் F6 ரெசிப்டில் போடணும். அமௌண்ட் வந்து 10,000. அதோட பர்டிகுலர்ஸ் என்னதுன்னா சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். நரேஷன் வந்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். அதில் நம்ம போட போகிறோம். ஃபங்க்ஷன் ப்ளஸ் F6 இல்லைனா வெறும் F6. இப்போ டேட் என்ன பார்த்தோம்? 6/4. கிரெடிட்ல என்ன போடணும் பார்த்தோம்? சேல்ஸ், கேஷ் டு சேல்ஸ் தானே என்ட்ரி. அதனால கிரெடிட்ல வந்து சேல்ஸ் அமௌண்ட் வந்து 10,000 பார்த்தோம். 10,000. டெபிட்ல வந்து கேஷ். இதோட என்ட்ரி நம்ம என்ன பார்த்தோம்? இதோட என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். 6/4/2020 தானே போடுறோம். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். being sold goods for cash. என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். திருப்பியும் என்டர். இதே மாதிரி தான் நம்ம ஒன்றுத்துக்கும் பண்ண போகிறோம். எல்லா வவுச்சரையும் பண்ணிவிட்டு நம்ம டே புக்கில் போய் பார்த்தோன்னா நம்மளோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணி இப்போ பண்ணிடுறேன். இதே மாதிரி வவுச்சர் டைப்பில் போடணும். இதே மாதிரி பண்ணுறதுக்காக நான் பாஸ் பண்ணுறேன். இப்போது ஒன்றை தவிர ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் அது. இதில் வந்து 3 டெபிட் இருக்குது, ஒரே ஒரு கிரெடிட் இருக்குது. அது எப்படி போஸ்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். 5/4/2020 ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெப்டார், டெலிஃபோன் அக்கௌண்ட் டெப்டார், வேஜஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். F5 பேமெண்ட்டில் போடணும். இதை ஃபங்க்ஷன் ப்ளஸ் F5 இல்லைனா வெறும் F5 ஏதாவது கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம F5 பேமெண்ட் வவுச்சர் டைப்புக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பயும் இதை செக் பண்ணிக்கோங்க, வவுச்சர் டைப் கரெக்டாக வந்திருக்குமான்னு. இப்போ பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் நம்ம டேட்டுக்கு வந்துடுவோம். 5/4/2020 டேட்டு. 5/4/2020 டேட்டு. அதுலேருந்து நம்ம என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே வந்துடுவோம். இப்போ நம்ம ஸ்டேஷ்னரி அது ஒரு டெபிட்டாக, எல்லா டெபிட்டும் நம்ம என்டர் பண்ணணும். ஸ்டேஷ்னரி ஒரு டெபிட்டு 1500 அமௌண்ட்டு என்டர் பண்ணோன்னா டெபிட் காலம் போய்டும். திருப்பியும் என்டர் பண்ணோன்னா கிரெடிட்னு இருக்கா, இதை நம்ம டிஆர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது டெபிட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த டெபிட் என்னது? டெலிஃபோன். நெக்ஸ்ட் டெபிட் என்னது? நெக்ஸ்ட் டெபிட்டோட அமௌண்ட்டு 6,000 அமௌண்ட்டா, அதை என்டர் பண்ணிக்கணும். திருப்பியும் டெபிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு
என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். அதில் நெக்ஸ்ட் டெபிட் என்னதோ அதை நம்ம என்டர் பண்ணணும். வேஜஸ் அதுவே நம்மளுக்கு காமிக்கும். திருப்பியும் என்டர் பண்ணால் அமௌண்ட் கேட்கும். $4,000 திருப்பியும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போது 3 டெபிட் வந்துடுச்சு. ஒரே ஒரு கிரெடிட் இருக்குது. என்ன கிரெடிட் அது? கேஷ். அதனால் அந்த கிரெடிட் கேஷ் போட்டால் அதுவே டிவைஸே தானானே கால்குலேட் பண்ணிடும் அந்த சாஃப்ட்வேரே. இப்போது நம்மளோட நரேஷன் என்னது? நம்மளோட நரேஷன் என்னதுன்னு நம்ம பார்க்கணும். பேமெண்ட் மேட் பை கேஷ். அதனால் பீயிங் பேமெண்ட் மேட் பை கேஷ் அந்த மாதிரி ஒரு நரேஷன் கிரியேட் பண்ணணும். பீயிங் பேமெண்ட் மேட் பை கேஷ் அந்த மாதிரி ஒரு நரேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். திருப்பியும் என்டர் சேவ் பண்ணிட்டோம். இப்போது நான் எல்லா கீஸும் ஒரு தடவை சொல்கிறேன். ஆல் ப்ளஸ் F3 நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கேட்வே ஆஃப் டேலி டயலாக் பாக்ஸ்லேருந்து நம்ம கம்பெனி இன்ஃபோ டயலாக் பாக்ஸ்க்கு போவோம். ஆல் ப்ளஸ் F2 ப்ரெஸ் பண்ணோன்னா இல்லைன்னா ஆல் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F2 ப்ரெஸ் பண்ணோன்னா பீரியட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். F4 வெறும் F4 ப்ரெஸ் பண்ணோன்னா அது கான்ட்ரா. F5 வந்து பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜர்னல், F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் F8 கிரெடிட் நோட், கண்ட்ரோல் ப்ளஸ் F9 டெபிட் நோட். நான் சொன்ன எல்லா கீஸும் வச்சு தான் இந்த டேலியே. டேலினாலே பேசிக்காக கீஸ், நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் எப்படி வந்து ஆல் ப்ளஸ் F2க்கு நான் எப்படி சொன்னேன், ஆல் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F2 எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபங்க்ஷன், சில டிவைஸில் வந்து ஃபங்க்ஷன் போட்டால் ஆட் பண்ணால் அது ஒர்க் ஆகும். இல்லைனா நான் சொன்னதை அப்படியே பண்ணால் கூட சில டிவைஸில் ஒர்க் ஆகும். அவங்கவுங்க டிவைஸ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இந்த வவுச்சர் கிரியேஷன்லேருந்து எப்படி வெளில போகணும்னா எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். திருப்பியும் நம்ம எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த கேட்வே ஆஃப் டேலி டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் டே புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம திருப்பியும் கிளிக் பண்ணணும். டே புக் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் ரெப் F10ல இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணோன்னா இதோட 2 சைடும் டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். 2 சைடும் டேலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நான் சொன்ன வவுச்சர் கிரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் லெட்ஜர் கிரியேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபோ பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வவுச்சர் கிரியேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபோ ரிலேட்டடாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேலி ERP சாஃப்ட்வேர் பற்றி இன்னும் நிறைய பேசிக்ஸ் லெவல் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.